இந்த ஒரு ஸ்ப்ரே இருந்தால் போதுங்க, வீடே வாசமாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உண்மையாக தான் சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை கமெண்ட் பண்ணுறேன். கம்ஃபோர்ட் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. கம்ஃபோர்ட் கூடவே வந்து ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக அதிலே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து பேக்கிங் சோடா, இது மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லெமன் குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கூடவே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க ஒரு வாட்டர் பாட்டிலில் மூடியில் குட்டி குட்டி ஓட்டையாக போட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் இதை ஊற்றி கூட ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இப்போ நான் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். நான் சின்ன டப்பா எடுத்துருக்கேன், அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம். பாட்டிலில் ஊற்றிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து நான் பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்லியிருப்பேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். இது பாத்ரூமுக்கு மட்டும் இல்லைங்க, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் மேலே க்ளீன் பண்ணுறதுக்கு, கண்ணாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். நான் வந்து கண்ணாடி இதில் வச்சு தான் துடைச்சி பார்த்தேன். ரொம்ப வாசனையாக இருக்குது. பாத்ரூமில் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டால் போதும். பாத்ரூம் உள்ளே போகிறப்பே நல்ல ஸ்மெல், நல்ல வாசனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நம்ம லெமன் பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால வந்து அதிகமாக கரைப்படியாது. இப்போ கண்ணாடியிலே அடித்து காட்டுற பாருங்கள். ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்கள் கிச்சன் டைல்ஸு, கேஸ் அடுப்பு இதெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்குது. கிட்ட நம்ம போகிறப்பே வந்து நல்ல ஸ்மெல் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள்.